ஜெபிப்போம். அந்த வார்த்தைகளுக்கான ஜெபிப்போம். நம்ம வார்த்தை ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவரே, பரலோகத்தாய், இந்த நாளுகளிலே நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். நீ கொடுத்த எல்லா மகத்துவமான காரியங்களுக்காய் நன்றி ராஜா. இந்த நாளினுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். எங்களுடைய இதயத்தை பரிசுத்தப்படுத்துவீராக. எங்களை ஆராய்ந்து எங்களை அறிந்திருக்கிறவர், எங்களை சோதித்து எங்களை சிந்தனைகளை அறிந்திருக்கிறவர். வேதனை உண்டாகும்படி எண்ணத்தை விட்டு அவரை அடக்கி உம்முடைய நித்திய வழிக்காய் எங்களை நடத்தும், என்னை நடத்தும். இயேசுவே, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 இந்த நாம் இருக்கிறதான நாட்கள், நேரங்கள், சமுதாயம், தேசம், இன்னைக்கு உலகம் எங்க நீங்க பார்த்தீங்கன்னாக்கா நாம வாரம் வாரம் கேட்கிறோம். தொடர்ந்து கொடிய காலம் என்று சொல்லலாம் இல்லைங்களா? ஒரு நல்ல செய்தி நாம் கேட்பது மிகவும் கடினமாக இருக்கிறது. நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம், ஃபர்ஸ்ட் பேஜிலிருந்து கடைசி பேஜ் வரைக்கும் துக்கமான செய்தியும் அல்லது துர்செய்தியும் கேட்டுக்கொண்டு வருகிறோம். அது மாத்திரமல்ல, பார்க்குறோம், இந்த ஃபார்மர்ஸ் பார்க்குறோம், இவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு 200க்கு மேலே இறந்தாச்சு. மோர் தென் 200 அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதில் ஒரு பக்கம் மரணம், இன்னொரு பக்கம் சூசைட், தற்கொலை சொல்லி பார்க்குறோம். இப்படியாக துர்செய்திகள் தான் கேட்டுக்கொண்டு வருகிறோம். தவிர நல்ல செய்தியை கேட்பது மிக கடினமாக இருக்கிறது. இதன் மத்தியில் நீங்கள் பேப்பரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் மதுபான கடைகள் திறந்திருக்கிறது. பல கோடி லாபம் சொல்லி அந்த வருமானத்தை அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எத்தனை குடும்பங்கள் மதுபானத்தினால, சாராயத்தினால, குடியினால உடைந்து கிடைக்கிறது என்று சொல்லினா அது பார்க்கறது தான். இத்தனை குடும்பம் போச்சு, அது பார்க்கறது கிடையாது. இத்தனை கோடி வந்தது அப்படின்னு சொல்லி பேப்பரில், பெங்களூரில், கர்நாடகாவில், தமிழ்நாட்டில், சென்னையில், இப்படி இந்தியாவில், தேசத்தில் இவ்வளோ வந்தது சொல்லி அவர்கள் போடுகிறார்கள். நல்ல செய்தி நாம் கேட்பது மிக கடினமாக இருக்கிறது. ஆகவே நீங்களும் நான் செய்ய வேண்டிய மகத்தான பெரிய வேலை என்ன? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், நான் முழுவதும் கேட்கிறோம். ஆனால் நீங்களும் நான் செய்ய வேண்டிய வேலை என்ன இருக்கிறது அல்லது எதுவாக இருக்கிறது? நான் இதைதான் செய்ய வேண்டும் எப்படி சொல்லி பார்க்கும் பொழுது, நாம் வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா மிக தெளிவான வார்த்தையை நாம் தேவன் கொண்டு வருகிறார். Hebrews chapter 1 நாங்கள் எடுத்துக்கொண்டு பார்க்கும் பொழுது மிக தெளிவாக சொல்கிறது. எபிரேயர் 1ல் 3வது வசனம், 1ஆம் வசனம், 2ஆம் வசனம் படிக்கலாம். பூர்வ காலங்களிலே, எபிரேயர் 1:1 படிப்போம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவிழப்படின தேவன் எந்த கடைசி நாட்களில் நடக்காவிய குமாரன், அப்ப இயேசு பார்க்கிறோம், குமாரன் மூலமாய் நமக்கு திருவிழப்பட்டினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரமாய் நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார். குமாரனை கொண்டு கூட உலகங்களை உண்டாக்கினார். குமாரன் பார்க்கிறோம். சரி, அப்ப 3வது காலை நம்ம சபை சொல்லி பார்க்கும் பொழுது, இன்றைக்கு சபை, நானே இந்த கலிமேல் சபையை கட்டுவை சொல்லி ஏற்று சொல்கிறார். அழகா சொல்லி வசதி பார்த்தீங்கன்னா, அப்போ இன்றைக்கு இந்த சிருஷ்டிப்பு காரியம் முடிஞ்சது. சபை என்ன செய்கிறது, என்ன செய்ய வேண்டும்? நாம் பல ஆண்டுகளாக சபைக்கு போயிட்டு இருக்கிறோம். 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், 40 வருஷம் பரம்பரை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நாம் ஒரு காலகட்டத்தில் சிஎஸ்ல இருந்தவங்க, நாங்கள் எல்லாம் சிஎஸ்ல பறந்து வளர்ந்து அதில் ஒரு நபர்கள் வாரம் 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 கோயிலுக்கு போயிட்டு ரைட். ஆனால் நடுநாளில் தேவன் படைத்த படைப்புகள் கீழ்ப்படுகிறது. கடல் கூட கீழ்ப்படுகிறது. கடலை பார்த்து இணையாது அமைதியா ஏன்னு சொன்ன கடலை கூட அமைதியா இருக்கு. கேட்குது, ரிப்ளை கொடுக்குறது, ஆன்சர் பண்ணுது. இன்றைக்கு
மணவாளன் இந்த சபை சொல்லும் மணவாட்டி சபை பார்க்கும் பொழுது இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? உலக காரியங்கள் அது போல பாடி நடந்து கொண்டிருக்கின்றன, வெகு விரைவில் போய் கொண்டிருக்கிறது. நீங்க நாம் துல்லியமாக பார்க்கும் பொழுது இன்னைக்கு ஒரு பக்கம் எழும்புகிறது. நம்ம சங்கீத பகுதியில் கேட்ட உயிர்ப்பின் சொல்லி நான் இதை கொஞ்சம் சற்று சிந்தித்து பார்த்தேன். நாம பார்க்கும்போது இன்னைக்கு உலகம் மீண்டும் இன்றைக்கு ஒரு உயிரின கொஞ்சம் வந்து கொண்டிருக்கின்றன. ஒரு காலத்துல எப்படியோ தூரமா இருந்தோம், ஊர்வலா இருந்தோம், பார்க்க முடியாது. இன்றைக்கு உலகத்தில் எந்த மூலையில என்ன நடந்தாலும் பார்க்கலாம். என்ன நடந்தது சொல்லி அப்ப ஸ்பாட்ல இருக்கிற கிடைக்கிறது, மெசேஜ் கிடைக்கிறது ஸ்டாட்டிக் மூலமாக. அப்ப நேற்று உட்கார்ந்து அப்ப நேற்று சாயந்தரத்தில் 1 மணி நேரம் ஏற்கனவே சொன்னமாக நாங்கள் உலகத்தை எல்லாரும் சேர்ந்து அமெரிக்கா தேசம், சவுத் ஆப்பிரிக்கா, மலேசியா, சிங்கப்பூர் சில நாடுகள் சேர்ந்து கூட சேர்ந்து ஜெபிக்கும்படியாக 1 மணி நேரம் ஜெபிக்கும்படியாக அப்ப சந்தர்ப்பம் கிடைத்தது. அதுல அதாவது ஆப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா சேர்ந்தவர் அவர் இன்னைக்கு ஒரு செய்தியை கொடுத்தார். அதாவது ஜெபம் என்னதான ஒரு வேலை. அது முன்பதாக இன்னும் ஒருவர் அமெரிக்காவில் தான் ஒரு சகோதரர் சொன்னாரு, ஜெபிச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லி. எனக்கு ஒன்றும் ஜெபிச்ச ஃபுல்லு ஜெபத்தில் இருந்தேன். ஜெபம் பண்ணிட்டுனா நான் யூகே அர்ஜென்டா டெக்ஸஸ்க்கு போகணும், டெக்ஸஸ் போகணும். இப்படி போகிற எல்லா இடங்களில் மக்களுடைய செய்தி வந்து துர்செய்தியாக இருக்கிறது, மறிக்கிறார்கள். இப்பொழுது செகண்ட் வேவ், 2வது அலை வந்து கொண்டிருக்கின்றன. இந்த அலைகளிலே பிரச்சனைகள் ஏறமா இருக்கிறது. பயம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஏர்போர்ட்ல டிக்கெட் கொடுக்கணும்னு தெரியாது, இன்னொரு பக்கம் என்ன செய்வேன் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த 3 காரியங்கள் அவர் அழகா சொல்றாரு, எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, பிரச்சனையே கிடையாது. நான் ஜெபிக்கிற மனுஷன், நான் ஜெபிக்கிற மனுஷன் இருக்கிறதுனால எனக்கு ஒரு குழப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் ஜெபித்து கடந்து போனார். கடந்து போய் போற இடங்களை பார்த்தா கதவு திறக்கிறது, எல்லா இடங்களும் கதவு திறக்குது. அவர் தெளிவா எல்லா இடங்களில் சீல் வாங்கிட்டு கடைசியில் போய் சேர்ந்தான்னு சொல்லி மிக தெளிவாக சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, நான் இன்றைக்கு காலை வேளையில பசுமான ஓய்வு நாளில் உங்களை உற்சாகப்படுத்த நான் ஆசைப்படுறேன். செய்தியை கேட்ட காலம் போதும், செய்தியை கேட்ட காலம் போதும். இப்போ செய்தி கேட்க வேண்டியதான நேரமாக இருந்தாலும் கூட அதை விட அதிகமாக நாமும் செயல்பட வேண்டிய ஒரு நேரம், திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம், நீங்க திருப்பி தர வேண்டிய ஒரு நேரமாக இருக்கிறது. சபை விசுவாசிகள், ஊழியர்கள் திருப்பி தர வேண்டிய ஒரு நேரம். என்ன திருப்பி தரணும்? 1 மணி நேரம் ஜெபிச்சாங்க, 1 மணி நேரம் ஜெபிக்க ஆகணும். வழி இல்லை. There's no way. இன்னைக்கு நம்ம பார்க்கணும், வேக்சின் ஊசி போடுறோம், பாதுகாப்புன்னு சொல்லி அவன் உண்டாக்கணும்னு சொல்றோம், போட்டு போய் சொல்றான், அவன் அவன் தெரிஞ்சு சொல்றான், நாம போயிடுறோம். ஆனா அதை விட அதிகமான கேரண்டி கொடுக்கறதான நம்முடைய வாழ்க்கையில ஒன்று என்று சொன்னால் இது பரிசுத்தமான ஒரு வேதாகம் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேதாகம் நமக்கு ஒரு திட்டத்தை கொடுக்கிறது, கேரண்டி தருகிறது. சபையில இந்த ஆலயத்தில் அதாவது நடந்த ஒரு விதவையுடைய காரியத்தில் பார்க்கிறோம், நடந்த சம்பாதியை பார்க்கிறோம். ஆக இந்த காலங்களில் நம்முடைய வாழ்க்கையில சோர்ந்து போகாதபடி, தளர்ந்து போகாதபடி, நான் கிறிஸ்தவனாக வேதங்களை தூங்கிட்டேன், இனி போய்தான் ஆகணும், மறிச்சாவது இயேசுவுக்காக, வாழ்ந்தாவது இயேசுவுக்காக, நான் இருந்தாலும் இயேசுவுக்காக சொல்லி அப்படியாக வாழ வேண்டிய நேரமாக இருக்கிறபடினால நாம் நல்ல உருமானத்தோடு சேர்ந்து எழுதுகிறோம். இங்கே பார்க்கிறோம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் நாம் யாவருமாக எழுதி கொள்வோம். தெளிவாக சொல்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 1லிருந்து 8 வசனங்கள் பார்ப்போம். இதில் தெளிவாக நிதானமாக நிறுத்தி நாம் படிக்கலாம். பாருங்க, நான் சொல்ல சோர்ந்து போகாமல், முதல் வார்த்தை சொல்கிறது சோர்ந்து போகாமல், கம்ப்ளைண்ட் சொல்ல கிடையாது. எனிவே எல்லாரும் சரி, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு ஊமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு ஞானி
ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தால் அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் இந்த இந்தியாவில் நடக்கிற காரியம் நீங்க பாருங்க. அவன் தேவனுக்கு பயப்படாமல் மனுஷரை மதியாதவனும் ஆமா அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். இன்னைக்கு பார்க்கிற உலகத்தை பார்க்கிறோம், ரொம்ப சமாஜம் பார்க்கிறோம், நார்த் இந்தியாவில் பார்க்கிறோம். எத்தனையோ சபைகள்ல மனுஷர்கள் ஊழல் 4-5 பேர் அப்படியே போறாங்க. நார்த் இந்தியாவில் வாட்ஸ்அப் அனுப்பினாங்க, சென்று உண்மையா பொய்யாத நாம தெரியல, ஆனாலும் நம்ம கேட்ட பெருக்கி கூட்டிட்டு பார்க்கிறோம். இந்த நல்ல அழகான சபை நடந்து கொண்டு இருக்கின்றன. அப்போ 5 பேர் நேர போற வீட்டுக்கு போறாங்க, கத்தி எடுக்கிறாங்க, கத்தி எடுக்கிறாங்க, நேரம் வச்சுக்கிட்டு நேர போற. இவர்கள் ஒன்று செய்கிறவர்களை இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார்கள். சபையில சபை நடக்கிறது, விசுவாசம் இருக்கிறாங்க. அங்க ரோட்ல நிக்கிறாங்க, நேரா சபை அவங்க நின்ன உடனே இவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. சரி போது இறங்கி வெளியே போறாரு. பார்க்கிறோம், உடனடியாக 2 வார்த்தை கேட்டு அங்கே அடியும் அதெல்லாம் பார்க்கணும், நெருப்பெல்லாம் பார்க்கணும். இன்னைக்கு நார்த் இந்தியாவில் பார்க்கலாம், நடந்து வந்து கர்நாடகாவில் பார்க்கிறோம், வந்து கொண்டு இருக்கின்றன. அதான் கிறிஸ்தவருடைய காரியத்தில் பார்க்கிறோம். இங்க என்ன சொல்றது, ஒரு பட்டணத்தில் நியாயாதிபதி இருந்தால் அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனும். மனுஷன் அப்படி அவன் நினைக்கிறது கிடையாது. மதியாதவனும் அபிதமாக இருந்து அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அந்த பட்டணத்தில் மதியாத மனுஷன் இன்னைக்கு பிரைம் மாதிரி கிறிஸ்தவனை மதிக்கிறது கிடையாது பார்க்கணும். சிஎம் நம்ம கிறிஸ்தவ மதிக்கிறது கிடையாது சொல்லி பார்க்கணும். பிரசிடென்ட் கிறிஸ்தவ மதிக்கிறது கிடையாது பார்க்கணும். ரிப்போர்ட் வாங்க சொல்லி கேள்வி வர்றோம். ஆனா இதன் மத்தியில, இந்த சூழ்நிலை மத்தியில ஒரு பட்டணத்தில் விதவையும் இருந்தான். அவள் அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் என்ன சொல்லுது, அதாவது தலைவரே எனக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு கம்பெனி சொல்லி போடுங்க, எனக்கும் எதிராளிகளுக்கும் இருக்கிற காரியத்தை எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணினான். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனது இல்லை. இன்னைக்கு நாம் விண்ணப்பங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நாம் இரவு 9 மணிக்கு ஜெபம் பண்றோம், காலை விடிய காலையில் 3 மணிக்கு ஜெபம் பண்றோம், இன்னைக்கு நேரம் கலைக்கும் போது ஜெபம் பண்றோம், உபவாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம். எப்படியாக இந்த விண்ணப்பங்கள் சொல்லிக் கொண்டே இருக்கின்றன, டெபாசிட் பண்ணிட்டே இருக்கிறோம். ஆயிடுச்சு, பல மாதங்கள் ஆயிடுச்சு. யோசித்து பார்ப்போம். சில பேருக்கு இன்னும் பதில் கிடைக்கல சொல்றோம், சில பேர் பதில் வானேஸ்வரை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். நம்மை ஆண்டவர் வாக்கு கொடுக்கிற ஆண்டவர் மாறாதவர் சொல்லி நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், சுவாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம். நம்பிக்கை நாம் சந்தோஷமாக இருக்கிறோம், ஜெபத்துல உறுதியா இருக்கிறோம். இங்க பார்க்கிறோம், தொடர்ந்து படிப்போம். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனது இல்லாதிருந்தது. வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு அவன் நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் சொல்றான். நான் தேவனுக்கு பயப்படாத மனுஷன், நான் தான் ராஜா, கடவுளை பார்த்துக்கிறான், சேவை பயப்படாமலும் மதியாமலும் இருக்கிற அந்த மனுஷன் சொல்றாரு. மதியாமலும் இருக்கிற இருந்தோ இந்த விதவை என்னை
இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். தளர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். இன்னைக்கு எத்தனையோ பேர் இந்த நாட்கள் 40 நாட்கள் 21 நாட்கள் என்று சொல்லி உபவாசம் கொண்டு வருகிறார்கள். உபவாசம் என்று சொல்லி ஜெபம் பண்ணாத காரியத்துல இந்த விசேஷமாக இந்த நாட்கள் நீங்கள் கண்டிப்பாக கம்பல்சரியாக காலை 3 மணிக்கு வர முடியலையா பரவாயில்ல, 12 மணிக்கு வரலாம், ஒரு காலை 6 மணிக்கு வரலாம், ஒருவேளை சாயந்தரம் 6 மணிக்கு வரலாம், முடியல சாயந்தரம் 9 மணிக்கு வரலாம். 1 மணி நேரம் அவசியமாக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காலையில உங்களை உற்சாகப்படுத்த மேலும் தெளிவாக அழகாய் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தொடர்ந்து படிப்போம். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே கர்த்தரை நோக்கி அநீதியுள்ள இந்த நியாயாதிபதி சொன்னதை சற்று நாம் சிந்திக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். மனுஷன் பார்த்துருப்பா என்ன இல்லாம தினமும் அவர் தொந்தரவு பண்ணுது, தினமும் வழிகளை பேசி சொல்லி பார்த்துருப்பான். உடனே நினைச்சுப்பா, சரி சரி எனக்கு தெரியும், நான் பயப்படாத மனுஷன், கணக்கு பயப்படாத மனுஷன், மனுஷன் மதிக்காத மனுஷன். ஆனால் என்ன செய்யலாம்? நம்ம செய்ய வேண்டிய நியாயம் நம்ம செய்யலாம் சொல்லி நியாயம் செய்ய என்ன சொல்லி அந்தபடியே தேவன் நம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாக தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையாக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருத்தர பாருங்க, கை கொடுக்க வேண்டாம். ஒருத்தர பார்த்து கர்த்தர் நல்லவர், என்னைய பார்க்காதீங்க, ஒருத்தர பாருங்க. சில பேர் பார்க்க மாட்டேன்றீங்களா? நான் இங்கிருந்து பார்த்து சில பேர் பார்க்க மாட்டேன்றீங்க. ஒருத்தர பாருங்களேன். சில பேர் என்ன பார்த்துக்கிறீங்க? என்னைய பார்க்க வேண்டாம், ஒருத்தர பாருங்க. இன்னும் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், உன் ஜெபத்தை கேட்பார், உன் ஜெபத்தை கேட்டார், உன் ஜெபத்தை கேட்பார். சொல்லுங்க, சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே சோர்ந்து போக வேண்டாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த விதவைக்கு அவர் பதிலை கொடுத்த அந்த அநியாயம் செய்த மனுஷன், கடவுளை மதியாத மனுஷன், மனுஷனை மதியாத மனுஷன், இந்த மனுஷன் இந்த அம்மாவுக்கு நியாயம் செய்வார் சொன்னா வானத்தையும் பூமி உண்டாக்கினாண்டவர், உங்களையும் நம்மை உண்டாக்கினாண்டவர் நியாயம் செய்ய முடியுமாறோ? என்ன பிரியா நியாயம் செய்ய மாட்டாரா? பிரியா கிட்ட ஆன்சர் வர மாட்டாரு. செய்வார். நல்ல நின்று சொல்லி பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. நியாயம் செய்வார், பதிலை கொடுப்பார். அவர் God is the answering God. நம்முடைய கடவுள் பதிலை தருகிற தேவனாய் இருக்கிறார். சொல்றாரு, நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நீங்க வீட்டுக்கு போய் நீங்க என்ன செய்யறீங்க? நாள் முழுவதும் 18 அதிகாரத்துல எல்லா விதமான 43 வசனம் இருக்குது. 43 வசனங்களை வித்தியாசமான ஓமையை சொல்றாரு. அங்க பார்க்கிறோம், பதிலை பார்க்கிறோம். தியானம் பண்ணி அடுத்த வாரம் போறோம். ஆகவே தொடர்ந்து நான் எழுதி கொள்ள கொலோசியர் 4 அதிகாரம் போன வாரம் பார்த்தோம். தொடர்ந்து பயணிக்கு போகலாம். கொலோசியர் 4 அதிகாரம் வசனம் 2 4 அதிகாரம் வசனம் 2, 3, 4, 5, 6 படிப்போம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். நலகாணிப்போம். பைபிள் கொண்டு வரல, நிறுங்க பாருங்க. கொண்டு வராத நிறுங்க பார்க்கலாம். நான் பைபிள் கொண்டு வரலையா, நிறுங்க பார்க்கலாம். பைபிள் கொண்டு வராதவர்கள் நிறுங்க பார்க்கலாம். ஏழாயிரத்துக்கு
அமுதாமா என்ன ஆச்சு, ஏன் கொண்டு வரல? எத்தனை கேஜை போட்டு பசங்க ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். 3 கேஜி 5 கேஜி 10 கேஜி சொல்லி முட்டத்துக்கு போல ஸ்கூலுக்கு போடாது. ஆன்லைன் இதுதான், ஆன்லைன் எழுதிய போய் மண்டை படித்து குறைச்சிடணும். 4 மணி நேரம். நான் சபைக்கு வரும்பொழுது அழகான பைபிள், உங்களுக்கு ஒருவேளை உயிர் இல்லைன்னா குறைக்கிறது உயிர் இருக்குது. உயிர் என்ன செய்யணும்னா பைபிள் கொண்டு வந்து உயிர் இதுக்கு உயிர் கிடையாது. பேட்டரி டவுன் ஆகி தூக்கி போடுறோம். ஆனால் இது அப்படி கிடையாது. 24 மணி நேரம் உயிர். 24 மணி நேரம் நீ பைபிளை சுமந்தீங்கன்னா இந்த பைபிள் நாளுக்கு சுமக்கும். உட்காருவோம். அடுத்த வாரம் அழகான பைபிள் வாங்கிட்டு கொண்டு வர நான் ஒருவேளை நம்ம லோகனை அனுப்பி எல்லாம் செக் பண்ணி வைக்கிறேன். பைபிள் இருந்தால் உள்ள வரணும் அப்படி சொல்லி செய்வோம். அதுவே பார்க்கலாம். கொலைசை 4ஆம் அதிகாரத்தில் 2வது படிக்க பார்ப்போம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழுந்திருங்கள். கிறிஸ்துவனுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பே ஞானமாய் நடந்து காலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முதல் காரியம், நாம சபைக்கு வரணும். முதல் காரியம் என்னன்னா, வீட்டுக்கார் வரலையோ வரலையோ, வீட்டுக்காரமா வராங்களோ வரலையோ, பெற்றோர் வராங்களோ வரலையோ, பிள்ளைங்க வராங்களோ வரலையோ, இப்படியாக நாம் என்ன செய்யணும்? தனியாக சந்திக்கு வரும். நாம் தனிப்படி சபையில் உட்காரும் பொழுது முதலாவதாக நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை குற்றமுள்ளவாக்கி நாம நமக்காக ஜெபிக்கிறோம். என்ன சொல்றது? இடைவிடாமல் என்ன சொல்றது? எஜமானே, உங்களுக்கு பல்லவர் எஜமானர்கள் இருக்கிறார் என்று அறிந்து வேலைக்காரருக்கு என்ன சொல்றாரு? நீயும் செவியமான செய்யுங்கள், தொடர்ந்து இடைவிடாமல் ஜெபங்கள். இந்த ஜெபிக்கிற காரியங்களுக்காகவே நம்ம என்ன செய்யறோம்? சபைக்கு வருகிறோம். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் செய்யறோம், மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோம். ஒரே நிமிஷம் இந்திய தேசத்துக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். எல்லாரும் ஜெபிக்க பார்க்க. இந்திய தேசம் தொடுங்க, இந்திய தலைமை தொடுங்க, இந்திய தலைமை தொடுங்க. எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிக்க, எல்லாம் ஜெபிக்க போறோம். இந்திய தேசத்துக்கு தொடுங்க, ஜெபிக்க போறோம். ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். ஹல்லேலூயா. ஜெபிப்ப. ஹல்லேலூயா. இந்திய தேசம், இந்திய தேசத்தின் பிரைம் மினிஸ்டர், இந்திய தேசத்தின் பிரசிடென்ட், இந்திய தேசத்தின் ஹோம் மினிஸ்டர், இந்திய தேசத்தின் ஃபைனான்சியல் மினிஸ்டர். எல்லாம் ஜெபிக்க. எல்லாம் ஜெபிக்க வரும். இந்த விவசாயிகள் என்ன சொல்றாங்க? 100 நாள் ஆயிடுச்சு, 200 பேர் இறந்தாச்சு. நான் வந்த அத்தனை பேர் குழந்தைகள் இறந்தாலும் சரி, மனைவிமார்கள் இறந்தாலும் சரி, கணவன்மார்கள் இறந்தாலும் சரி, வயதானவர்கள் இறந்தாலும் சரி, எங்களுக்கு வேண்டிய நியாயம் நீதி